பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டிங் இன் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபொனட்டிக்ஸ் இன்ட்ரோடக்டரி ரீடிங். இதை எழுதினவங்க பீட்டர் ரோச். ஸோ இந்த புக் 1992 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக 6 சாப்டர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்க்கான சம்மரி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 4th, 5th அண்ட் 6th சாப்டரோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ 4th சாப்டர் கம்ப்யூட்டேஷனல் மாடல் இன் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ரோச் வந்துட்டு நிறைய கம்ப்யூட்டர் மாடல்ஸை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதோட லாங்குவேஜ் அனாலிசிஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதையும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது. நம்ம வந்து லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சிஸ்டம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்னா, நிறைய மாடல்ஸ், ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின்ஸ், அதாவது FSM அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெஷின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, யூஸ் டு ரெப்ரசன்ட் சிம்பிள் லாங்குவேஜ். பேசிக்கான லாங்குவேஜில் என்னெல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு. பேசிக்கான மேபி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ பேசிக்கான லாங்குவேஜ், சிம்பிளான லாங்குவேஜில் நம்ம என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். கிராமட்டிக் ரூல்ஸாக இருக்கலாம், இல்லை வேர்ட் ஃபார்மேஷனாக இருக்கலாம், இல்லை வேர்ட் அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுவாக இருக்கலாம். இந்த மாதிரி பேசிக்கான லாங்குவேஜுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கும், நம்ம ஒரு பேசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு கூட அது செக் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அனலைஸ் வேர்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் டெக்ஸ்ட் ப்ராசஸிங் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக பேசிக்கான லாங்குவேஜை ப்ராப்பராக கொடுக்கறதுக்கு இந்த டூல் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸ், அதாவது CFG. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்ஸுக்குள்ளே அந்த ஒரு சிம்பிளான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தியான சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நேச்சுரலாகவே அந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் மெஷின் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ப்ராபபிலிஸ்டிக் மாடல். இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ப்ரிடிக்டிவ் டெஸ்ட், அதாவது ஃபோனில் இருக்கிற கீபோர்ட் அதெல்லாம் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அதை ப்ராப்பராக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் அவேர்னஸ் இருக்கணும். லாங்குவேஜ் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா அதுக்கான டூலை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோனோட கீபோர்டோட அந்த சிஸ்டமாக இருக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் இமோஷன்ஸ் இன் டெக்ஸ்ட். நம்ம வந்து இப்போ மெசேஜஸில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கும் நேரில் கன்வே பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெசேஜஸில் வந்து நம்ம அதை நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அனுப்பிடுவோம். பட் ரிசீவர் வந்து என்ன மூடில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை அவங்க ரீட் பண்ணுவாங்க. பட் நம்ம டிரெக்டாக கன்வே பண்ணும்போது அதில் கண்டிப்பாக நம்ம என்ன இமோஷனில் கன்வே பண்ண வரோம் அப்படின்றத அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும்போது இமோஷன்ஸ் லேக் ஆகும். ஸோ அந்த இமோஷன்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான டிவைசஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரோச் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, 2 டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்ஸ் இருக்குது. 2 டைப்பில் மெஷின் லேர்னிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதில் என்ன பண்ணுது அப்படின்னா, வேர் த சிஸ்டம் இஸ் ட்ரெயின்ட் லேபிள்டு எக்ஸாம்பிள்ஸ். நிறைய லேபிள்டு எக்ஸாம்பிள்ஸோட இதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறதுனால ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு டாபிக் நம்ம படிக்கும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த மாதிரியான லேர்னிங் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இதில் வந்துட்டு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். அது எந்த கேட்டகரி கீழே வருது, இன்னொரு ஹெட்டிங் கீழேயும் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் ப்ராசஸ் அங்கே இருக்காது. ஜஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்புட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ரிசல்ட் கொடுக்குமே தவிர அதை ப்ராப்பராக டிவைட் பண்ணுறதுக்கோ அனலைஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கு தெரியாது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி 2 டைப் ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஒரு லேர்னிங்கில் அக்யூரசி இருக்கும், இன்னொரு லேர்னிங்கில் அக்யூரசி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஐடென்டிஃபையிங் பார்ட் ஆஃப் ஸ்பீச். நம்ம ஒரு பேசேஜ் நம்ம டைப் பண்ணதை கொடுத்து இதில் ஸ்பெல் செக் பண்ணுங்கள், இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு
அதில் இருக்கிற கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணோன்றதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அண்டர்ஸ்டாண்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து இப்போது நார்மலாக எல்லா ஆப்லேயுமே கரெக்டாக அது வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது கொஷின் மார்க். சில வெப்சைட்ஸ் சில ஆப்ஸில் மட்டும்தான் ப்ராப்பராக அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ட்ரெடிஷ்னல் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையும் அங்கே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக அதை வந்து அனலைஸ் பண்ணி நமக்கு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட், கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இந்த மெஷின்ஸ்லையுமே அது வந்து ப்ராப்பராக அந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம ஒரு இமோஷனில் அந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கிறதுனால அதில் கொஞ்சம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். பட் அந்த மெஷின் வந்து இமோஷனை புரிஞ்சிக்காமல் இந்த சென்டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கிராமட்டிக்கல் ரூல்ஸ் படி அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன இமோஷனில் கன்வே பண்ண வரோம் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைனலி அனலைசிங் இமோஷன் இன் டெக்ஸ்ட். நம்ம என்ன இமோஷனோட அதை கன்வே பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம வந்து ரொம்ப மெலன்கலிக் டோனில் ஒன்று சொல்லியிருப்போம். பட் அது வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு அது ஒரு ஆர்டரிங் டோனில் மாற்றி தந்துடுச்சு அப்படின்னா டோட்டலாக நம்மளோட இமோஷன் அங்கே நம்ம என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட இமோஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை ரீரைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த மாடலுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன மாதிரியான கிராமர் ரூல்ஸ் அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு டூலாக இருக்குது. இதனால தான் நிறைய லிங்விஸ்டிக்ஸ்க்கு, நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் 5th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டூல் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபார் லிங்விஸ்டிக்ஸ். என்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து லிங்விஸ்டிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா யூஸ் டு ஸ்டடி டெக்ஸ்ட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டோட பேட்டர்ன் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான பேட்டர்னில் நம்ம எழுத போகிறோம், நம்ம எழுதுனதுக்கப்புறம் அதை அங்கே கொடுக்கும்போது அந்த மாடல், அந்த ஒரு சிஸ்டம் வந்து அதை ப்ராப்பராக நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக டெக்ஸ்ட் பேட்டர்னை ஸ்டடி பண்ணிவிட்டு ரீரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் PRAAT இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அனலைஸ் ஹவு ஸ்பீச் சவுண்டு. நம்ம வந்து எல்லாமே ஆடியோவாக ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறோம், ஆடியோவாக நம்ம கலெக்ட் பண்ண நிறைய டெஸ்டிமோனிஸை வந்து அந்த சாஃப்ட்வேரில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஸ்பீச்சை எப்படி ஒரு ரிட்டன் டெக்ஸ்ட்டாக அது கன்வெர்ட் பண்ணுது, அதை வந்து ப்ராப்பராக கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் இமோஷன்ஸை ப்ராப்பராக கன்வே பண்ணுற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டாக அது வந்து மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலும் இருக்குது, லைக் பைத்தான் லைப்ரரிஸ். இப்போ வந்து நம்ம ChatGPTயில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறோம், அது வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இது வரைக்கும் யாருமே எழுதாத, யாருமே ரைட் பண்ணாத ஒரு பிளாக்ல இருந்தோ இல்லை எதுலேருந்தும் நீ காப்பி பண்ணாமல் நீயா ஓனாக யோசிச்சு எனக்கு ஒரு எஸ்ஸே வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோன்னா அது அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஆல்ரெடி இருக்கிற எல்லா நெட் சோர்ஸையும் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது எதுலேயும் இல்லாத ஒரு கண்டென்ட்டை அது நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூலாகவும் அது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டூல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் யூஸிங் லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட். எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஏன் அப்படின்னா எத்தனை கலெக்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட் நம்ம எடுத்தாலும் அது எல்லாத்தையும் ப்ராப்பராக இது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ChatGPTலே போயிட்டு நம்ம எவ்வளோ புக்ஸை கொடுத்தாலும், எவ்வளோ புக்ஸுக்கான லிங்க்ஸை கொடுத்தாலும் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா? அது வந்து 90s உள்ளதாக இருந்தாலும் சரி, 70s உள்ளதாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான லாங்குவேஜாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ லாங்குவேஜ் வந்து டைம்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதில் நிறைய நியூ வேர்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டூல்ஸும் அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ லாங்குவேஜில் இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ், எந்த மாதிரியான இடத்துல அந்த லாங்குவேஜோட ப்ரொனன்சியேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, யூசேஜ் எப்படி சேஞ்ச் ஆகுது, எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டில் அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நம்ம கேட்குற மாதிரியான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது என்ன மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணுது அப்படின்னா லுக் அட் ஹவு ஐடியாஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ், ஆத்தர் வந்து என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இதை வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்க, என்ன இமோஷன்ஸை அவங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தருக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா? அதை வந்து ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டை வந்து ரீடர்ஸ்க்கு கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டீம் ஒர்க், ஷேரிங் ஐடியாஸ், டூல்ஸ், கிரியேட்டிங் நியூ டூல்ஸ் டுகெதர்.
ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போது ChatGPTயே எடுத்துக்கிட்டாலுமே அது ஒரு டீம் ஒர்க் தான். கூகுளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அதோட யூசர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்போது அதில் நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடியாஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ டெக்னாலஜிஸ், நியூ இன்னோவேஷன்ஸ் அதில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அதில் யூசர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க இல்லையா? பெனிஃபிட்டர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க. நிறைய பேர் அதனால் யூட்டிலைஸ் ஆவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாமே ஒரு ரிசர்ச்சருக்கு அவங்களோட லாங்குவேஜ் ஸ்டடிக்கு இன்னும் அதை ஈஸியாக்கிக்கிறதுக்கு, இன்னும் அதில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்பீச், சவுண்ட் இதை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில சாஃப்ட்வேர்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் அனாலிசிஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸை வந்து அதை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்கார்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான சவுண்ட் வேவ், ஒரு கிராஃப் மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், எந்த இடத்துல அன்ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வேர்டை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, சில பேர் அவங்களோட லாங்குவேஜ் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான ஆப்பில் நம்ம பேசும்போது நம்மளோட ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு கொஹிரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம், எந்த அளவுக்கு கண்டினியூஸாக பேசுகிறோம், ஃப்ளூயன்சி பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சவுண்ட் வேவ்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பெக்ட்ரோகிராஃபிக் அனாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிட்ச் ட்ராக்கிங் இதில் வந்து டோன், நம்மளோட டோன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது கண்டினியூஸாக ஒரே டோனில் சொல்கிறோமா இல்லை டோன் சேஞ்ச் பண்ணுறோமா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. தென் ஃபார்மண்ட் அனாலிசிஸ் இது என்ன அப்படின்னா, ஹவு சவுண்ட்ஸ் ஆர் ஷேப்டு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சவுண்டை ப்ராப்பராக இன்னும் ஷார்ப்பாக எப்படி மாற்றுறது அப்படின்றத இந்த ஃபார்மண்ட் அனாலிசிஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக மக்கள் வந்து எப்படி ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு இந்த சிஸ்டம் தெரிஞ்சுக்குது அண்ட் மக்களுக்கும் தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட லெவலே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டூல் எல்லாம் மோஸ்ட்டாக யாருக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா, லிங்குவிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரியான டூல்ஸ் அவங்களோட ஃபீல்டில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ப்ராப்பராக நம்ம கொலாபரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணும்போது அது ஒரு பெட்டர் டூல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரிசர்ச்சில் ஒரு அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைனல் சாப்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சேலஞ்சஸ் அண்ட் ஃப்யூச்சர் டிரெக்ஷன். அதாவது கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் யூசர்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க, என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆம்பிக்யூட்டி. இப்போ ஒரு வேர்டுக்கு மல்டிபிள் மீனிங் இருக்குது இல்லையா? நம்ம வந்து சிஸ்டமில் நம்ம ஒரு வேர்ட் சொல்கிறோம், பட் அது வந்து வேறு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்ஸ் அது கொடுக்கும். மெஷின்ஸும் இதில் கன்ஃபியூஸ் ஆகுது. எந்த மாதிரியான வேர்டை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான வேர்ட் நமக்கு தேவை அப்படின்றது அதுக்கே சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா ஒரு வேர்டுக்கே மல்டிபிள் மீனிங் இருக்கிறதுனால அதால் ப்ராப்பராக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கே ரொம்ப இரிட்டேட் ஆயிரும். நம்ம தேடிட்டு இருக்கிற ஆன்சர் கிடைக்கவே இல்லை அப்படின்றப்போ ஒரு கட்டத்தில் நம்ம வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. தென் கான்டெக்ஸ்ட், எப்படி மீனிங் வந்து சிச்சுவேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. ஹியூமன் வந்து நமக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான இமோஷனில் சொல்கிறோம், என்ன சிச்சுவேஷனை நம்ம கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் மெஷினுக்கு அது வந்து ஒரு இன்புட்டாக அது கன்வே ஆகும்போது அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்துக்கும். அது வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் வரும் அப்படின்றது இல்லாமல் அது வந்து ஜென்ரலாக அதுக்கு என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஹியூமன் அப்படின்றப்போ நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். பட் மெஷின்ஸ் கிட்ட அந்த மாதிரி நம்மளால் கன்வே பண்ண முடியாது. அதோட லாங்குவேஜில் அதுக்கு புரிகிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். பட் அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. தென் லாஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் இன் ஹவு பீப்புள் யூஸ் லாங்குவேஜ். இப்போது ஒரு வேர்டு வந்து இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஆனால் சில பேர் வந்து இங்கிலீஷில் ரொம்ப பிகினர்ஸ், பேசிக் லேர்னர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட் மூலமாக சிஸ்டம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து சிஸ்டம்க்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதப்போ ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன அப்படின்னா, ப்ரொடெக்டிங் டேட்டாஸ் ப்ரைவசி. இப்போ சில பேர் வந்து ஆன்லைனில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து நம்ம அக்கௌண்ட் இருந்தால் தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா பே பண்ணி அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம ஆன்லைனில்
அதை தெஃப்ட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ண நினைக்கிறது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது ப்ரைவசி வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவாய்டிங் பயாஸ் ஐடியாஸ், இதுவுமே சம்டைம்ஸ் ஒரு கிளாஷ் ஆகும் இல்லையா? இல்லை அப்படின்னா அல்காரிதம்ஸ் ரிலேட்டடாகவும் அது பயாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ரிலையபிலிட்டி, ஜென்யூனிட்டி, ட்ரூத் வந்து மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து அது கிரியேட் பண்ணும். ஸோ அதுவுமே ஒரு இஷ்யூஸாக தான் இருக்குது. தென் ஃபைனலி த இம்பேக்ட் ஆஃப் யூஸிங் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்மளால் எந்த கரெக்ஷனுமே சொல்ல முடியாது. அது என்ன கொடுக்குதோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டாக இருக்கும். அதில் எந்த கரெக்ஷனும் சொல்ல முடியாது. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுவுமே ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹி டாக் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் ஏஐ அண்ட் மெஷின்ஸ். ஏஐ வந்து இவங்க 1992லேயே ஏஐ பற்றி பேசியிருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி பேச நினைக்கிறாரு. ஸோ இவருக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா பெட்டர் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம். நமக்கு வந்து இப்போ கூகுள்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் எக்ஸாக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணாது இல்லையா? நம்ம இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே இர்ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ப்ராப்பரான பெட்டர் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம் ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தென் டயலாக் சிஸ்டம், லைக் இப்போது சேட் பாட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? சேட் ஜிபிடியில் நம்மளால் இப்போது அதோட ஒரு கால் பேசுகிற மாதிரி ஏஐ கூட நம்மளால் பேச முடியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஸ்பீச் சிந்தசிஸ் டூல், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஈஸியாக நம்ம வந்து அதோட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை வாங்குறதுக்கான சிஸ்டம்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. தென் இவர் இன்னும் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா டீம் ஒர்க் அக்ராஸ் கல்ச்சர், எல்லா கல்ச்சரையும் தாண்டி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். இது வந்து என் நாட்டில் தான் நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், என்னோட நாட்டில் உள்ளவங்க தான் இதை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அதில் வந்து நிறைய ஐடியா சேர்ந்து தான் அதை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒருத்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல, வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுதுன்னா எந்த ஈகோ கிளாஷும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா வேர்ல்டு வைடு எல்லாரும் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஏன் நான் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், நீ கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் இல்லாமல் டீம் ஒர்க்காக சேர்ந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது டையிங் லாங்குவேஜ், சில லாங்குவேஜ் எல்லாமே அதை யூஸ் பண்ணாமலே இருக்கிறதுனால அப்படியே இறந்து போகிற கண்டிஷனில் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ரெவல்யூஷன் மாதிரி அதை திரும்ப எடுத்துகிட்டு வருவோம். வேர்ல்டு வைடு அது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம கொண்டு வருவோம். நம்மளோட டூலில் அதையும் இன்க்ளூட் பண்ணுவோம். எல்லா லாங்குவேஜும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு ஃபெசிலிட்டிஸை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹவு மெஷின்ஸ் திங்க், நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ, நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மெஷின்ஸும் ப்ராசஸ் பண்ணால் இன்னுமே ஃப்யூச்சரில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டரை வந்து எப்படி இன்னும் ஈஸியாக ஒரு டெவலப்டு வெர்ஷனில் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ப்ராப்பராக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் எல்லா ரிசர்ச்சர்ஸ்க்கும், ஸ்காலர்ஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், ஹூவர் இட் இஸ், யார் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அண்ட் லாங்குவேஜுக்கு நிறையவே கனெக்ஷன் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், ஒரு மீடியேட்டராக இருக்கிறது ஹியூமன். ஓகேவா? ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.